வணக்கம் நண்பர்களே. 2025 ஆவணி மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் சூரியனானது சிம்ம ராசியில் ஆட்சி நிலை பெற்று கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் இருக்குது. பட் நம்ம ஊரில் இது பெருசாக தெரியாது, ஒரு பார்ஷியலாக தான் வேலை செய்யும். பட் நார்மலாகவே இந்த கிரகண அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜென்ரலாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிக பேசுபொருளாக இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேரில் பேசுபொருளாக இருக்கும். அதாவது பொதுவான வகையில் மக்கள் விரும்பத்தகாத வகையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு பேசுபொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பெண்கள். அதாவது இந்த மாதிரியான கிரகண அமைப்புகள் வரும்பொழுது பெரும்பாலும் இந்த உயிரினங்களுக்கு செக்ஸுவல் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால் இந்த மாதிரியான காலகட்டங்களில் மெயினாக அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அகாத உறவுகள், சகவாசங்கள் போன்ற விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் ஏற்படும். அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வரும். இது ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் மற்றும் புதன் சஞ்சரிக்க ராசி அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும்போது மாதம் ஆரம்பிக்குது. ஆகையால் கடகராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கரகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம், மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும். நல்ல சிந்தனை ஆற்றலும் கற்பனை ஆற்றலோடும் திகழ்ந்து வருவீங்க. நல்ல புத்தி சாதுரியத்தோடு செயல்பட முடியும். விடாமுயற்சியோடு காரியங்கள் இருந்து வருவீங்க. தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்கால திட்டம் குறித்து சில திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருவீங்க. சிறப்புகளையும் பார்த்து வருவீங்க. வாழ்க்கையில் சில எதிர்பாராத நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரும்பாலான கிரகங்கள் ரொம்பவுமே சாதகமான நிலைகள்ல தான் இருக்குது. 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறது, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமான விவாதங்களை தவிர்த்துக்கங்க. பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்க போகிறது இந்த விஷயங்கள் தான். நாம் ஒன்று சொல்ல அது வேறு விதமாக வெளியில் போய் சேரும். ஆகிய கடகராசிக்காரங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு காரசாரமான விவாதங்களை தவிர்த்துக்கங்க. குறிப்பாக குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். மற்ற எல்லா விஷயங்களுமே ஈஸியாக சமாளிச்சுக்க முடியுமா? குடும்ப விஷயங்கள், காரியங்கள் வரும்போது இது சரியா தப்பான முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியலைங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் குடும்ப வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். குடும்ப உறவுகள் வகையிலும் அப்படிதான். கூட இருக்கிறவங்க எப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்போ அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. அப்பப்போ கொஞ்சம் மாற்றி தான் செயல்பட்டுட்டு வருவாங்க. கொஞ்சம் சூழ்நிலையை பார்த்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது. கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு கூட இருக்கவங்களுடைய சப்போர்ட் இருக்கும். ஆனால் அப்பப்போ இந்த குடும்ப விஷயங்கள், காரியங்கள் வரும்போது மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். பண வரவுகள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். குறிப்பாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவுகள், எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய பொருளாதார நன்மைகள், இந்த மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கு. சிலருக்கு இந்த வரா கடன்கள், பழைய பாக்கிகள் போன்ற விஷயங்கள்லாம் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் முனைப்போடையே செயல்பட்டு வருவீங்க. கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதார தேவைகள் அதிகரிக்கும். வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்கள், பங்களிப்புகள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஏதோ ஒரு வகையில் விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கவனம் எடுத்துக்கங்க. சிலர் இந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களுக்கும் கொஞ்சம் கூடுதலாக விரயம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பெகுலேட்டிங் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், மறைமுக ஆதாய அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இவங்க வகையில் சில விஷயங்கள், காரியங்கள் தொட்டும்படாமலும் தொட்டுந்துடாமலும் போகும். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதகம் இல்லாமல் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள், பித்திருவாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் வேலை செய்து தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் தேவை. அதாவது அவசரத்தில் அண்டாக்குள்ள கைவிட்டா கூட போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காரிய ரீதியான விஷயங்கள்னு வரும்பொழுது
ஒரு விதமான பதற்ற நிலையும் அவசர நிலையும் இருக்கும். பின்ன யோசிக்காம டக்குன்னு முடிவெடுத்துருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கடகராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் உத்தியோக ரீதியான வழக்கமான சமாச்சாரங்களை பார்த்து வருவாங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு. ஓவராலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். நன்றி, வணக்கம், வாழ்க்கை பலமுடன்.